ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். டிஷர்ட் இல்லைனா லெகின்ஸில் இந்த மாதிரி சின்ன ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா தையல் மிஷின் இல்லாமல் ஹேண்ட் ஸ்டிச் இல்லாமல் அதை எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு டிஷர்ட் எடுத்துருக்கிறேன். இந்த டிஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல் இருக்குது. இந்த ஹோலை தான் நம்ம இன்றைக்கி தையல் எதுவுமே இல்லாமல் ஒரு சின்ன ட்ரிக் மூலமாக க்ளோஸ் பண்ண போகிறோம். எப்படி க்ளோஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு ரெண்டு பொருட்கள் தாங்க தேவை. ஒன்று கேன்வாஸ் பேப்பர், இன்னொன்று அயன் பாக்ஸ். கேன்வாஸ் பேப்பரில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், இன்னொன்று இந்த மாதிரி தின்னாக இருக்கும். தின்னாக இருக்கிற பேப்பர் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ பின்பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து க்ளூ வச்சுருப்பாங்க, அதனால அது பார்க்குறதுக்கு ஷைனிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ளூ வச்சுருக்கிற கேன்வாஸ் பேப்பர், அதாவது தின்னாக இருக்கிற கேன்வாஸ் பேப்பர் கேட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஹோல் இருக்குல்ல, இந்த ஹோலை விட கொஞ்சம் பெருசாக 2 பீஸ் வந்து இந்த கேன்வாஸ் பேப்பர்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஹோல் உங்கள் டிஷர்ட்டில் எவ்வளோ பெரிய ஹோல் இருக்கோ அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேன்வாஸ் பேப்பரை 2ஆக மடித்து போட்டு நான் கட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை 2ஆக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி 2 பீஸாக எடுத்துட்டோம். இதை இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கணுங்கிறதுக்காக இதை ரவுண்டாக கட் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த மாதிரி 2 பீஸையும் சேர்த்து வச்சு 4ஆக மடிச்சிருக்கிறோம். மடித்ததுக்கப்புறம் இந்த ஓரத்தில் இருந்து கொஞ்சம் வளைச்சி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். மடிச்சிருக்கிற பக்கத்தில் கட் பண்ணிடக்கூடாது, மறுபக்கத்தில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒரு ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு 2 கேன்வாஸ் பேப்பர் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் ஸோ இதில் வந்து ஷைனிங்காக இருக்கிறல இந்த பக்கத்தை வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா அதில் தான் க்ளூ இருக்கும், அதை தான் நம்ம ஃபேப்ரிக் கூட ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ 2 பேப்பர்லேயுமே ஷைனிங்காக இருக்கிற இடம் வந்து மேலே இருக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் ஸோ இந்த உங்கள் ட்ரெஸ்ஸில் வந்து ஹோல் இருக்குல்ல, இந்த ஹோலோட அடிப்பக்கத்தில் இந்த கேன்வாஸ் பேப்பர் 2யுமே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஹோலுக்கு அடிப்பக்கத்தில் உள்பக்கமாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கேன்வாஸை இப்படி வச்சதுக்கப்புறம் இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இது பக்கத்தில் இருக்கிற இந்த ஃபேப்ரிக்கை கொஞ்சம் உள்பக்கமாக நகர்த்தி விட்டுக்கோங்க. இப்படி நகர்த்தி விடும்போது இந்த ஹோல் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நகர்த்தி விட்டுக்கோங்க, மெதுவாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அயன் பாக்ஸ் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 20லேருந்து 30 செகண்டுக்கு இதுக்கு மேலே ப்ரெஸ் பண்ணி இப்படியே வச்சுக்கோங்க. 20லேருந்து 30 செகண்ட் தாராளமாக போதும். 30 செகண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அயன் பாக்ஸை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோல் இருந்த இடமே தெரியாமல் போயிடும். ஸோ இந்த இடத்துல தான் ஹோல் இருந்துச்சா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஸோ அது இருந்த இடமே உங்களுக்கு தெரியாது. பின்னாடி பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் பேப்பர் நல்லா ஸ்டிக்காகி இருக்கிறோம். நம்ம க்ளூ இருக்கிற பக்கத்தை வந்து மேல் பக்கமாக வச்சதுனால அந்த ஃபேப்ரிக் கூட நல்லா ஸ்டிக்காகி இருக்கும். இது வந்து நீங்கள் துவைச்சாலுமே போகாது, அதுக்காக போட்டு நல்லா தேய்ச்சி துவைக்காதீங்க. தேய்ச்சி துவைச்சிங்க அப்படின்னா போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.